மேசராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான். நீங்க நினைப்பீங்க, மேசராசிக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்குதா? ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மத்த ராசிக்காரர்களை விட மேசராசிக்காரர்களுக்கு கஷ்டம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நல்லது கெட்டதா முழுசா தெரிஞ்சவங்க, செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தெரிய வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரயச்சனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களை அதிகமாகவே தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே கெடுதல் நடந்துகிட்டு இருக்கு? அப்படிதான் நிறைய மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய மேசராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுதோ அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 4 பயிற்சிகள் நடக்க இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சூரிய பகவான் பயிற்சி. இந்த 4 பயிற்சியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செப்டம்பர் 14, 15ஆம் தேதியிலிருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆக போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. இனி வரக்கூடிய ஒரு 4, 5 மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சியோட பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னங்க அது சனியோட வக்ர பயிற்சின்னு புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே, அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது சனி பகவான் மார்ச் மாத இறுதியில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்தாரு. அந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது 7.5 சனி அப்படியே உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி வக்ர பேச்சு ஆயிருக்காரு. இத்தனை நாட்களாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 4, 5 மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதுதான் அந்த சனியுடைய வக்ர பயிற்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியானது நடக்க இருக்குது. ஒருத்தன் வாழ்க்கையில கொடிகட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் விஷயத்துல இருக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது.
இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து மேசராசிக்கு கிடைக்காமல் இருந்தது. இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால, இந்த மாதத்தில உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து முழுமையா கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. என்னதான் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலுமே கூட, பொருளாதாரத்தில நல்ல ஒரு அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு உயரத்துக்கு விரைவில் மேசராசிக்காரங்க போறீங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 12,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுகிட்டு இருப்பீங்க. ஆனா, நீங்க படிச்ச படிப்புலாம் 2 டிகிரி படிச்சிருப்பீங்க. நல்ல ஹையர் குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. இருந்தாலுமே கூட வேற வழி இல்ல அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கு ஏற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி. வாய்தா மேல வாய்தா போய்க்கிட்டு இருக்கு. பல லட்சம் தான் வக்கீலுக்கு நாங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வக்கீலுக்கு ஃபீஸே கட்ட முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அந்த தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவுகள் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனிய நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனா, நீங்க எப்படி வேலைக்கு போனீங்களோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். எதிர்பார்த்த உயர்வுக்கு நீங்க விரைவில் போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா மேசராசியில் பிறந்தோம், ஏன்னா நம்மளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, வயசு தான் 30, 33, 35, 38 வயது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய மேசராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்லை ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்லை சொந்த பந்தம் வந்து நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுமோ அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி மூலமாகவும், சுக்கிர பயிற்சி மூலமாகவும் விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி, இந்த வரக்கூடிய இந்த 2025 முடிவதற்குள் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில், அந்த டைவர்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க மேசராசிக்காரங்க நீங்க மட்டும் தான் டாப்ல இருப்பீங்க. ஏன்னா அடிக்கடி சண்டை, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. வேற ஜாதியா இருக்குது.
நல்ல வேலை இல்ல, நல்ல குடும்பம் மாரி தெரியல. இப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி உங்க பெற்றோர்களும் தட்டி கழிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும்போது, அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது, பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. மேசராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல கடந்த 2, 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில மிகவும் நெருக்கடிகளை சந்தித்தவங்க மேசராசிக்காரங்க. இப்ப நீங்க போய் ஒரு மேசராசிக்காரர்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 3,00,000 இருக்குதுங்க, 5,00,000 இருக்குதுங்க, 10,00,000 இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படி கடன் இல்லாத மேசராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது, ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும், உங்களுடைய சொந்தக்காரர்களும், உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆபத்துகளும், பிரச்சனைகளும் வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. தவறான உறவு, தவறான நண்பர்களுடைய பழக்கவழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. தவறான உறவு என்று தெரிந்தால் அந்த உறவை விட்டு உடனடியாக விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது குடும்ப உறவாக இருக்கட்டும், இல்ல சொந்தக்கார உறவாக இருக்கட்டும், இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தவறானவர் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகிக் கொள்வது வருங்காலங்களில் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.